நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் கிரிட் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது குறித்தான செய்தியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மத்திய அரசின் மின் விநியோகிக்கும் நிறுவனமான பவர் கிரிட் கார்ப்பரேஷனில் காலியாக உள்ள நிறுவன செயலாளர் கம்பெனி செக்ரட்டரி பணியிடங்கள் நிரப்ப அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது வந்து மத்திய அரசுடைய ஒரு வேலைவாய்ப்பு. நிறுவனத்தின் பெயர் பவர் கிரிட் கார்ப்பரேஷன். பதவியின் பெயர் நிறுவன செயலாளர். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 48. இதற்கான வெப்சைட் வந்து powergrid.in. இந்த வெப்சைட்டில் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பொதுப்பிரிவு 21, ஓபிசி 12, எஸ்சி 7, எஸ்டி 4, மாற்றுத்திறனாளிகள் 6, முன்னாள் இராணுவத்தினர் 6 என காலி பணியிடங்கள் நிரப்பப்படுது. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அதிகப்படியான வயது வரம்பு 29 வயது நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பில் ஓபிசி பிரிவினருக்கு 3 வருஷம், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 வருஷம், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷம் வயது வரம்பில் தளர்வு கொடுக்குறாங்க. பவர் கிரிட் நிறுவன செயலாளர் பதவிக்கு விண்ணப்பதாரர்கள் இந்திய நிறுவன செயலாளர்கள் நிறுவனம் இணைய உறுப்பினர் தகுதியை வந்து பெற்றுக்கணும். ஐசிஎஸ்சியுடைய அசோசியேட் மெம்பர் தகுதியை வந்து பெற்றுக்கணும். ஏதேனும் ஒரு நிறுவனத்தில் குறைஞ்சபட்சம் 1 வருட நிறுவன செயலாளராக பணியாற்றி இருக்கணும். பயிற்சி காலங்கள் அனுபவமாக வந்து எடுத்துக்கொள்ளப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு மாதத்திற்கு 30,000 முதல் 1,20,000 வரை சம்பளம் வழங்கப்படுது. மருத்துவ காப்பீடு, பிஎஃப் ஆகிய சலுகைகளும் இருக்குது. இந்த பணியிடங்கள் ஒப்பந்த முறையில் நிரப்பப்படுவதால் எழுத்து தேர்வு கிடையாது. விண்ணப்பதாரர்களுக்கு நேர்காணல் மட்டுமே வந்து நடத்தப்படும். விண்ணப்பதாரர்களில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு நேர்காணல் அடிப்படையில் மட்டுமே தேர்வு செய்யப்படுவாங்க. பொது பிரிவினருக்கு 40%, ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 30% என்ற அடிப்படையில் தேர்வு செய்யப்படுறாங்க. பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க www.powergrid.in என்ற வெப்சைட் மூலமாக ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கணும். முதல்ல விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்து அதன் பின்னர் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் உரிய இமெயில் ஐடி மற்றும் மொபைல் எண் கொண்டிருக்கணும். பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், கையொப்பம் அன்று கல்வி தகுதி சான்றிதழ்கள், அனுபவ சான்றிதழ் ஆகியவை கொண்டு விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணமாக 400 ரூபா செலுத்தணும். எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினருக்கு கட்டணம் செலுத்த விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/12/2025. மின் விநியோகிக்கும் நிறுவனமான பவர் கிரிட் கார்ப்பரேஷனில் உள்ள நிறுவனத்தின் நிறுவன செயலாளர் பதவிக்கு தகுதியானவர்கள் வாய்ப்பும் விருப்பமும் உள்ளவங்க விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். நன்றி.